தெரியாது. மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆலோசனை அவர்கள் உதாசீனம் பண்ணுவார்களானால் எவ்வளவு கொடிய காரியம்! யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? தேவ ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறவங்க, சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறவங்க, சத்தியத்தை சொல்லும் போது எதிர்த்து நிற்பாங்க. அது எங்களுக்கு ஒவ்வாது, எங்க கூடுகைக்கு ஒவ்வாது, எங்க பாரம்பரியத்துக்கு ஒவ்வாது, எங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பக்தி மார்க்கத்துக்கு ஒவ்வாதது உன்னுடைய சத்தியம். கடைசியில் எங்க போக போற? தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய முடிவு அப்படியே இருக்கும். அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடா விட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மனுஷன் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு சத்தியம் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நீ ஏன் தேவனிடத்தில் பேசவில்லை? தேவனிடத்தில் பேசுறதுக்கு உனக்கு ஒரு தடை இருக்கா? உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்து தனக்குள்ளே வரும்படியாக அவரிடத்துல போய் என்றைக்காவது பேசியிருக்கிறாயா? இந்த ஆண்டவர் எனக்குள்ளே வருகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அது வேறு காரியம். ஆனால் இந்த ஆண்டவர் எனக்குள்ளே வருகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரிடத்துல போய் கேட்டாயா? அவர் உனக்கு ஆலோசனை சொல்லி இருப்பாரு, நீ கேட்கவில்லை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ பரலோகம் போகிறதற்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ பாதாளத்துக்கு போகிற மார்க்கத்தை நீ தெரிந்து கொண்டாய். உன்னை எத்தனையோ பேர் பாராட்டி இருப்பாங்க, ஏன்னா அவன் ஐஸ்வர்யவான், இவர் சபைக்கு நிறைய செய்கிறவர், ஸ்தாபனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர், இவர் பெரிய பக்திமான், இவரால் தான் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இவங்க 3-4 தலைமுறையாக இவங்க எல்லா நன்மைகளை செய்கிறவங்க என்று அவங்களுக்கு புகழாரம் சூட்டி இருப்பாங்க. அவருடைய உள்ளான நிலை என்ன, அவருடைய உள்ளான மனுஷனுடைய சாயல் என்ன என்பதை ஒருத்தர் கூட சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை தவிர, அவருடைய ஆலோசனையை தவிர யாரும் இதை கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு அனுமதிக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும், சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆலோசனை. அதைத்தான் அவர் புலம்பல் புஸ்தகத்தில் நாம் வாசித்த அந்த புஸ்தகத்தில், புலம்பல் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து, ஆண்டவருடைய சினத்தின் மில்லாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். இது தேவ ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை இது. எந்த ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவருடைய சினத்தின் மில்லாற்றினால் உண்டான சிறுமையை கண்டவன் நான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சிறுமையை கொடுத்திருக்கிறார் எனக்கு. அது தேவ ஆலோசனை. அது தேவ ஆலோசனையாக தெரியாது. ஒரு சிறுமையை கொடுத்திருக்கிறார் எனக்கு. வாழ்க்கையில் ஒரு சிறுமை இருக்க யாருக்கு இல்லை? யாருடைய வாழ்க்கையில் சிறுமை இல்லை? யாருடைய வாழ்க்கையில் அவருடைய சினத்தின் மில்லாற்றினால் வருகிற சிறுமை இல்லை? எல்லாருக்கும் உண்டு. ஐஸ்வர்யானுக்கு உண்டு, தரித்திரனுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது தேவனுடைய ஆலோசனை. இந்த பாழான உலகத்தில், அழிந்து போகிற உலகத்தில் இருந்து, அழிந்து போகிற மாம்ச சரீரத்தில் இருந்து அழிவில்லாத ஜீவனுக்கு நீ போகிறதற்கு, அழிவில்லாத அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நீ போகிறதற்கு தேவ ஆலோசனை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் உண்டு, நம் எல்லாருக்குமே உண்டு. அந்த சிறுமையை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம்? அந்த சிறுமைக்கு என்ன கனத்தை கொடுக்கிறோம்? அது தேவ ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ளுகிறோமா? தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோமா? கர்த்தர் அளந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள், சூழ்நிலைகளை கொடுத்து தேவ ஆலோசனை. இவன் வேத புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டான், இவன் கிறிஸ்துவை தனக்குள்ளே கொண்டு வர மாட்டான், இவன் தன்னுடைய பாரம்பரிய சாக்கடையிலே உழந்து போயிருப்பான், அவனையும் நான் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவருடைய சினத்தின் மிலாற்றினால் வருகிற சிறுமை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 8வது அதிகாரத்தில், உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். 2வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். சிறுமைப்படுத்துகிறது யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தா. அவரை ஆலோசனை கர்த்தா என்று யாரும் பார்க்கிறதே இல்லை. இவர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் என்று யாரும் பார்க்கிறதே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை, வார்த்தைகளை, தம்முடைய ஆலோசனைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, என் ஆலோசனை இவன் ஏற்றுக்கொள்வானா, என் ஆலோசனைக்கு செவி சாய்ப்பானா என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கிறவனா இல்லையா? அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறவனா இல்லையா? செவி சாய்க்கிறவனா இல்லையா? என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற சுபாவம் இருக்கா, அல்லது உலகத்தை சுதந்திரிக்கிற எண்ணம் இருக்குதா? அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேனே. வனாந்தரம் என்னுடைய ஆலோசனை. அதில் ஒவ்வொரு நாளும் நீ சந்தித்த வழி, மேடு பள்ளம் நெளிவு சுழிவு எல்லாம் என்னுடைய ஆலோசனை. என்னுடைய ஆலோசனையின்படி நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். எதற்கு? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து உன்னை தப்ப வைத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக என்னுடைய ஆலோசனை. சிவந்த சமுத்திரம் என்னுடைய ஆலோசனை. பார்வன் உன்னை துரத்தி வந்தது என்னுடைய ஆலோசனை. வனாந்தரம் என்னுடைய ஆலோசனை. பசி பட்டினி தாகம் என்னுடைய ஆலோசனை. என்னுடைய ஆலோசனையில் என்னோட கூட நிற்பவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இது தேவ ஆலோசனை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ ஆலோசனை. அது ஒரு அற்ப காரியமாக இருந்தாலும் கூட அது தேவனுடைய ஆலோசனை. அது எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற பரம ராஜ்யத்துக்கு, கானானுக்கு என்னை கொண்டு போகும். தேவ ஆலோசனை. எனக்கு அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா, அல்லது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? எகிப்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவன் இந்த மார்க்கத்தில் தேவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுவான். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று தேவனுடைய ஆலோசனையை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போதும், சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. தேவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணும்படிக்கு ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அத்தனை பேரும் தேவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினா அத்தனை பேரும், எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் வனாந்தரத்தில் சங்காரமானார்கள். தேவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுகிற அனைவரும் இந்த உலகத்தில் மடிந்து போவார்கள். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதை போல போகிறது வர தெரியாது. 3வது வசனம், உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு நம்ம யாரையாவது குற்றம் சாட்டுவோம். குடும்பத்தில் உள்ளவர்களையே குற்றம் சாட்டுவோம். புறம்பே இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுவோம். நாம் வேலை செய்கிற, தொழில் செய்கிற இடத்தில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் யாராவது ஒரு மனுஷனை நாம் குற்றம் சாட்டுவோம். இவன் மூலமாக இது வந்தது,
அல்லது ஆட்சியில் இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுவான். இவர்கள் மூலமாக இந்த நிர்பந்தம் வந்தது அல்ல. ஒரு மனுஷன் மூலமாக நிர்பந்தம் வருகிறது இல்லை. அது தேவ ஆலோசனை. அது தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அந்த ஆலோசனையை நான் கனம் பண்ணணும். எப்படி சொல்றாரு? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, தேவாதி தேவன் உன் தகப்பன் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி. இது தேவ ஆலோசனை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுக்கு தேவன் பொறுப்பு. அது உனக்கு தேவை. அது என்னுடைய ஆலோசனை. பூமியில் மடிந்து போகாதபடிக்கு உலகத்தை சுதந்திரிக்கிற உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக, உன்னை பரலோகவாசியாக நித்திய ஜீவியாக மாற்றுகிறதற்கு அது என்னுடைய ஆலோசனை. உலகத்தை விட்டு பிரிக்கிறதற்கு, உன் சுய சிந்தையினால் உனக்கு வருகிற மரணத்தில் இருந்து ஜெயிக்கிறதற்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவ ஆலோசனை அவருடைய அன்பு. உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அது அவருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த உன் பாரம்பரியத்தை பற்றி உனக்கு ரொம்ப பெருமை உண்டு, வைராக்கியம் உண்டு, வெறி உண்டு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. எங்க பாரம்பரியம், எங்க முற்பிதாக்களுடைய பக்தி மார்க்கம். இந்த வெறி கொள்றதுல என்ன நன்மை இருக்கு உனக்கு? நீயும் உன் முற்பிதாக்களும் அறியாத, உன் பிதாக்களும் உன் பாரம்பரியமே அறியாத ஒரு மன்ன வானத்துல இருந்து வருது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இவரை உனக்குள்ளே கொண்டு வா. உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. இதுல ஒரு கேடு கிடையாது. ஒரு தகப்பன் தான் பிள்ளையை சிட்சிக்கிறதுல பிள்ளை அழிஞ்சு போக மாட்டான். அவன் உருவாக்கப்படுவான், அவன் உயர்த்தப்படுவான், அழிவில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்வான். இந்த 40 வருஷ காலம் நீ வந்தாயே, நீ எல்லாம் எத்தனை பசி வருத்தத்தை பார்த்தாயே, உனக்கு என்ன பஞ்சம் வந்தது? உன் தலையில் இருக்கிற முடியை நான் எண்ணி வச்சிருக்கிறேன். உன் வஸ்திரத்துக்கு நான் பொறுப்பு, உன் பாதரட்சைக்கு நான் பொறுப்பு. யாராவது பாதரட்சைக்கு பொறுப்பெடுப்பாங்களா? இந்த ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பாதரட்சைக்கு பொறுப்பெடுக்கிற ஆண்டவர். தலையில் உள்ள ஒரு முடிக்கு நமக்கே தெரியாது நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி பொறுப்பெடுக்கிற உத்தம பரிசுத்த தகப்பன். அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை செய்கிற காரியம், அது தகப்பனுடைய ஆலோசனை. இன்னைக்கு யாராவது உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், அது உபத்திரவம், அது பாடு, அது பொல்லாப்பு என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை சீர்திருத்தம் பண்ணுகிறதற்கு, இந்த உலகத்திலிருந்து தப்ப வைக்கிறதற்கு, நித்திய கானானுக்கு நம்மை கொண்டு போகணும், நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் போக வேண்டும். நாம் இந்த அழிவுள்ள உலகத்தில் இருந்து, அழிவுள்ள சரீரத்தில் இருந்து அழியாமை சுதந்திரித்துக் கொள்ளணும். சாவுக்கு ஏதுவானது சாவாமையும், அழிவுக்கு ஏதுவானது அழியாமை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தகப்பன் நமக்கு அனுப்பி இருக்கிற பரலோக பொக்கிஷங்கள் முழுவதும் இந்த இருளுக்குள் அடங்கி இருக்கும். அந்த புலம்பல் புஸ்தகத்துக்கே வருவோம். புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். என்ன அவர் வெளிச்சத்துல கூட்டிட்டு வரல, இருள்ல கூட்டிட்டு வர்றாரு. எதுக்கு? வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன? இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உலக தாளந்துகளை நம்பி, உலக தாளந்துகளை சுதந்திரிக்கிற ஒரு மார்க்கத்தில் தான் நடப்பாங்க. அது உலக தாளந்து கொடுக்கிற வெளிச்சம். அவங்க நடக்கிற அவங்க மார்க்கம் உலக தாளந்துகள் அவர்களுக்கு கொடுக்கிற வெளிச்சத்தில் அவர்கள் நடந்து வருவாங்க. இந்த உலக தாளந்துகள் கொடுக்காத ஒரு சூழ்நிலைகள் உண்டு, சம்பவங்கள் உண்டு.
அது பரம பிதாவினுடைய கரத்திலிருந்து வருகிறது. அதை மனுஷன் என்ன சொல்லுவான்? அது உபத்திரவம், அது பாடு, போராட்டம், இருள் என்று சொல்லுவான். ஆண்டவர் எந்த மார்க்கத்தில் நடத்தி கொண்டு வருகிறாரு? வெளிச்சத்தில் அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். என்னை நடத்துகிறவர் என் பிதாவென்றால் அவர் என்னை இருளிலே அழைத்து கொண்டு வந்தான்னு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் அழைத்து கொண்டு வந்தான்னு, செங்கடலின் மத்தியிலே அழைத்து கொண்டு வந்தான்னு, 40 வருஷ வனாந்திர மார்க்கத்தின் வழியாக அழைத்து கொண்டு வந்தான்னு, அதுல எனக்கு என்ன கேடு வரும்? அழைத்து கொண்டு வருகிறவர் என் தகப்பன். இன்னைக்கு உலகத்தின் தாளந்துகள் கொடுக்கிற வெளிச்சத்தின் மார்க்கத்தில் எல்லாரும் நடக்கிறாங்களே தவிர, பிதா நமக்கு கொடுக்கிற அந்த இருளின் மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு யாருக்கும் பிரியமே கிடையாது.